வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி 2 கொழுக்கட்டை பசியத்தை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு கழுவி காய வச்சுட்டு கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே நம்ம உடச்சோம்னா கொஞ்சம் காஞ்சிட்டோம், ட்ரை ஆகிட்டோம். ட்ரை ஆனோடனே உடச்சிப்போம். உடச்சி குறன்னு உடச்சிட்டு வெல்லமும் சர்க்கரை தேங்காயும் ஏலக்காயும் போட்டு மோதகம் மாதிரியும் பிடிக்கலாம், உருண்டையாகவும் பிடிச்சி வைக்கலாம். இன்றைக்கி பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை பச்சரிசி வாஷ் பண்ணிவிட்டேன். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். இது காய வச்சுடுவோம். லேசாக கலசம் வச்சுடுவோம். பிள்ளையார்பட்டி விநாயகருக்காக நம்ம 1 அழாக்கு பச்சரிசியும் 4 அழாக்கு பாசிப்பருப்பும் கழுவி காய போட்டோம். மிக்சியில் குறன்னு நுணுக்கிக்கலாம். இதில் 3 ஏலக்காயும் போட்டுப்போம். தேங்காயும் இதிலே போட்டு குறன்னு நுணுக்கிக்கலாம். இதில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கோம். இதெல்லாம் குறன்னு ஓட்டிட்டு பார்க்கலாம். நல்லா குறன்னு தேங்காயும் போட்டு ஏலக்காயும் போட்டு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஓட்டியாச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் காரக்கொழுக்கட்டைக்கு 1 அழகாக அதே மாதிரி ஊற போட்டிருந்தேன். வாஷ் பண்ணிவிட்டு 3 சின்ன குட்டி குட்டி காஞ்ச மிளகாய் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுட்டு தேங்காயும் ஓட்டி வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தேங்காய் அதில் இருக்குது, அதை அதில் போட்டுப்போம். கொஞ்சம் ஓட்டி வச்சுருக்க தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளித்து கொட்டி காரக்கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டையோ உருண்டை கொழுக்கட்டையோ பண்ணிக்கலாம். காரமும் தித்திப்பும் கொழுக்கட்டையில் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வச்சாச்சு. இதில் நம்ம தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அதில் மாவு போட்டு கிளறிக்க வேண்டியது தான். மிக்ஸி ஓட்டின தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம குறன்னு ஓட்டின அரிசி தேங்காய் எல்லாம் ஒன்றா போட்டு கிளறிட்டு தேவையான அளவு உப்பு போட்டால் நம்ம காரக்கொழுக்கட்டை கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு இதில் சால்ட்டு போட்டுப்போம். தேங்காயும் குறன்னு ஓட விட்டு அதையும் போட்டுக்கலாம். இந்த தேங்காயும் இதில் கொட்டிட்டு தேங்காயும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு காரக்கொழுக்கட்டைக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி கழுவி வாஷ் பண்ணி ஊற்றிடலாம். அதில் நல்லா கிண்டி இறக்கிட்டோம்னா நம்ம புடி கொழுக்கட்டை காரப்பொடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நல்லா கிண்டி இறக்கிடுவோம். காரக்கொழுக்கட்டைக்கு மாவு ஆற வச்சுட்டு பிடிச்சி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி மோதகத்துக்கு இந்த கொழுக்கட்டைக்கு நீர் உருண்டை மாதிரியோ மோதகம் மாதிரியோ செய்யறதுக்கு பச்சரிசியும் நம்ம பாசிப்பருப்பும் வாஷ் பண்ணி நம்ம ஓட்டி வச்சுட்டோம். குறன்னு ஒரு ஏலக்காயும் போட்டு தேங்காயும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. 1 டம்ளர் நாட்டு சர்க்கரையும் 1/4 டம்ளர் வெல்லமும் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி தான் 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் போட்டு கழுவி காய வச்சு ஓட்டி வச்சுருக்கோம். இதை வடிகட்டி அதில் ஊற்றிட்டு நம்ம அரிசியை வறுத்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வேக வச்சுட்டு பிடிச்சி வச்சிடலாம். உருண்டையாகவும் பிடிச்சி வைக்கலாம், மோதகம் மாதிரியும் செய்யலாம். எவ்வளோ அளவு மாவு இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக வெல்லம் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். வடிகட்டிட்டு நம்ம அதில் மாவை கொஞ்சம் வறுக்கலை, மாவு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வெல்லத்தை வடிகட்டிக்கலாம் நல்லா. இப்போ நல்லா வடிகட்டிட்டோம். இப்போ நம்ம அந்த உடச்சி வச்ச மாவு இருக்கு பாருங்கள், அதை வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கலாம். நெய் கூட 1 ஸ்பூன் விட்டு வறுத்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டு வறுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டு இருக்கும். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டோம். இதுலேயே நம்ம வடிகட்டி வச்ச அந்த வெள்ளை தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2.5 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணணும். அது நல்லா ட்ரை ஆனோடனே நம்ம பிடிச்சி உருண்டையாக வச்சிடலாம். நம்ம மோதகம் மாதிரி செய்யலாம். இது எல்லாமே இல்லை மிக்ஸ் ஆகிட்டு பாருங்க. பூர்ணம் தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டையில் இதான் விசேஷம். தனியாக பூர்ணம் செய்ய தேவையில்லாமல் சர்க்கரை வெல்லம் ஏலக்காய் எல்லாமே ஒன்றா போட்டு ஒன்றா செய்கிறது தான் அதோட விசேஷம். பிள்ளையார்பட்டியில் இப்படி தான் செய்வாங்க. நல்லா கட்டியாகட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். பிடிக்கும்போது பார்க்கலாம். பாருங்கள், காரக்கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே இருக்கட்டும்.
இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனோன்னு தான் பிடிக்க வரும். தண்ணியாக இருக்குல்ல, கொஞ்சம் இன்னும் ட்ரை ஆகும். இது உருட்டி வச்சிடலாம். நம்ம ஷேப்பாகவும் செய்யலாம், வெறும் உருண்டையாக உருட்டியும் வச்சிடலாம். ஆனால் அது பிள்ளையார் பட்டியில் இப்படி தான் செய்வாங்க. இது தரோம். அப்புறம் சோமாசு மாதிரி செய்வேன். இது தர பார்க்கறதுக்கு தலை தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனால் கட்டியாகிடும். ஆற வச்சுடுவோம். கொஞ்சம் நேரம் ஆறினோன்னு பிடிச்சி வச்சிடலாம். நம்ம உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கார கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கலாம், உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கலாம். புடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை பார்க்கலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறினோன்னு பிடிச்சி வச்சிடலாம். மோதகம் மாதிரி இல்லாமல் உருண்டை கொழுக்கட்டையாக பண்ணி போட்டிருக்கோம். பிள்ளையார் பட்டியில் இப்படி தான் செய்வாங்களாம். அதே மெத்தடில் தான் இந்த தரம் செஞ்சுருக்காங்க. பார்க்கவே எம்மியாக இருக்குங்களா? 2 கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சுங்க. பிள்ளையார்கிட்ட உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நம்ம இப்போ உப்பு கொழுக்கட்டையும் பார்த்தாச்சு, கார கொழுக்கட்டையும் பார்த்தாச்சு, ஸ்வீட் கொழுக்கட்டையும் பார்த்தாச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.